இது ஒரு பக்கம்லாம் இருக்கிறப்போ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து பல்வேறு விதமான டேரிஃப் வார் விதித்தார். ஒவ்வொரு நாடு மேலேயும் ஒவ்வொரு வாட்டி ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு கண்ட்ரி மேலே இத்தனை சதவீதம் வரும் வரி போடும், இம்போர்ட் டியூட்டி அப்படின்னாங்க. அப்புறம் சைனா மேலே 50%, 75, 100, 150% அப்படிலாம் ஒவ்வொரு இது அறிக்கை வர 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 தங்கத்தினுடைய பாதிப்பு இந்தியா மேலேயும் போட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவில் வந்து யாரெல்லாம் H1B விசா வச்சு போகிறாங்களோ கம்பல்சரி நுழைவு கட்டணமாக 92 லட்சம், அதாவது நியர்லி 1 கோடி ஆயிடுச்சு. இதை வந்து அந்த கம்பெனிக்கு செலுத்தணும், இல்லாட்டி யார் வர்றாங்களோ வேலைக்கு அவங்க செலுத்தணும் அப்படின்ற அளவுக்கு அந்த மாதிரி போட்டாங்க. அப்புறம் இந்த கோல்டன் விசா அறிவித்தாங்க, அதுக்கு இத்தனை கோடி ரூபா கொடுத்தா கோல்டன் விசா தரேன். இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலைகள் வர 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 தங்கத்தினுடைய தாக்கம் எல்லாமே தங்கத்தில் வர ஆரம்பிச்சிது. தங்கத்தினுடைய விலை கிடுகிடுன்னு விலை உயர்ந்து எப்போல்லாம் பொருளாதார நெருக்கடி வருதோ அந்த மாதிரி நேரத்தில் எல்லாருமே கோல்டு பக்கம். இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்லப்போனால் ரியல் எஸ்டேட், ஃபினான்ஸு, பங்குச்சந்தை இது எல்லாமே டவுன் ட்ரெண்டில் போகும். அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க எல்லாமே அதில் எவ்வளோ தான் லாஸில் பார்ப்பாங்க, இம்மீடியட்டாக ஏதாவது ஒரு ப்ராஃபிட்னா கோல்டில் எடுத்து போட்டு கோல்டு பக்கம் திரும்ப ஆரம்பித்தாங்க. வேர்ல்டு வைடாக இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் வர வர தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தது போக ஸ்பீடாக உயர்ந்து வரலாறு காணாத அளவுக்கு தினம் தினம் போய்கிட்டே இருக்குது.